0 பந்துக்கு 6 ரன்கள் எடுத்தா வெற்றி. அதாவது முடிந்து போன ஆட்டம் முடிஞ்சு போய் தோல்வி அடைஞ்ச ஆட்டத்துல அந்த கடைசி பந்துல சூரியவன்ஷி வைபவ் பயன்படுத்தின 7ஆம் அறிவு, யாருமே யோசிக்காத ஒரு வித்தியாசமான திட்டம். இதன் காரணமா ஆட்டம் முடிஞ்சு போயிடுச்சு, தோல்வியும் அடைஞ்சிட்டாங்க. ஆனாலுமே அந்த ஆட்டத்துல இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்காரு சூரியவன்ஷி வைபவ். சோ இத சத்தியமா ஒட்டுமொத்த ஆஸ்திரேலிய அணி, முக்கியமா இந்த மேட்சுக்காக ஆஸ்திரேலிய அணி பக்கம் கேப்டனாக பேட் கமின்சன் அவர் தான் செயல்பட்டாரு. பேட் கமின்சன் அவராலேயே அந்த கடைசி ஓவர் வீசின பேட் கமின்சன் அவராலேயே அவருடைய கண்ணை நம்ப முடியல. அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லரான கடைசி ஓவரை சூரியவன்ஷி வைபவ் 5th T20 மேட்ச்ல ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாண்டு, முக்கியமா பந்தே கிடையாது, ஆட்டம் முடிஞ்சு போச்சு, 0 பந்துக்கு 6 ரன். அதாவது இந்தியா தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா மீண்டும் இந்தியாவுக்கு இந்த மேட்ச்ல வைபவ் வெற்றியை தேடி கொடுத்திருக்காரு. சோ அதெல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம இந்திய அணியின் அண்டர் 19 பிளேயர்கள் சில பேர், அதே போல இந்திய அணியின் ஏ பிரிவு பிளேயர்கள் சில பேர் ஆஸ்திரேலியா பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல 5 T20 வார்ம் அப் மேட்ச் விளையாடுறதுக்காக டூர் போயிருக்காங்க. சோ அங்க இதுவரைக்கும் விளையாண்ட 4 T20 மேட்ச்லயுமே சூரியவன்ஷி வைபவ் அவருடைய அபாரமான ஆட்டத்தால இந்தியா அடுத்தடுத்து வெற்றிகளை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆயுஷ் மாத்ரே தலைமையில நேத்து நடந்த கடைசி T20 வார்ம் அப் மேட்ச்ல திடீர்னு யாருமே எதிர்பார்க்கல ஆஸ்திரேலியா அணி பக்கம் கேப்டனாக பேட் கமின்சன் ஆஸ்திரேலியா அணிக்காக அவர் செயல்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி டிராவிஸ் ஹெட் அவர் இருந்தாரு. டிராவிஸ் ஹெட் அவர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக உள்ள கேப்டனாக பேட் கமின்சன் இந்திய அண்டர் 19 டீம், அதே போல ஏ பிரிவு அணிகளுக்கு எதிராக இந்த வார்ம் அப் மேட்ச் நேத்து பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நடந்திருந்தது. சோ இந்த மேட்ச்ல தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா அணி பக்கம் டிராவிஸ் ஹெட் இல்ல அப்படிங்கறதால ஸ்டீவ் ஸ்மித், அதே போல ஆஸ்திரேலியா ஜூனியர் பிளேயர்கள் ஓபனிங் அவங்க இறங்கினாங்க. இப்படி இருக்க கடைசி ஆட்டத்திலேயாவது ஜெயிச்சு மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்தே அதிரடியாக ஸ்டீவ் ஸ்மித் அதிரடியா காட்ட ஆரம்பிச்சாரு. இதனால கிடுகிடுன்னு ஆஸ்திரேலியா அணியின் ஸ்கோர் பவர் பிளே முடியறதுக்கு உள்ளேயே 78 ரன்கள் எடுத்திருந்தாங்க. சோ தொடர்ந்து விக்கெட் இழக்காம விளையாண்ட ஆஸ்திரேலியா அணி 9வது ஓவர்ல ஸ்டீவ் ஸ்மித் அவருடைய விக்கெட்டை 58 ரன்ல இழந்திருந்தாங்க. தொடர்ந்து அதுக்கப்புறமா வந்த மேக்ஸ்வெல், இந்த பக்கம் கேமரன் கிரீன், இப்படி வந்த ஆஸ்திரேலியா அணியின் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே இந்திய அணியின் போலர்களை பொலந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா இந்திய அணி பக்கம் கடந்த ஆட்டத்துல மோசமா வீசின அவேஷ் கான் கொஞ்சம் சுமாரா பந்து வீசினாரு, 2 விக்கெட்டுகளை எடுத்தாரு, 4 ஓவருக்கு 28 ரன் மட்டுமே கொடுத்தாரு. ஆனா மத்த போலர்கள் எல்லாருமே வாரி வழங்கினதால 20 ஓவர்கள் கம்ப்ளீட்டா முழுசா விளையாண்ட ஆஸ்திரேலியா 4 விக்கெட்டை மட்டும்தான் இழந்திருந்தாங்க. ஆனா எடுத்த ரன் 209 ரன்கள் வரைக்கும் ஆஸ்திரேலியா அணி அவங்க எடுத்திருந்தாங்க. சோ இதனால 210 இந்தியாவுக்கு டார்கெட்டாக பிக்ஸ் செய்யப்பட்டிருந்தது. இப்படி இருக்க ஓபனரா சூரியவன்ஷி வைபவ், ஆயுஷ் மாத்ரே 2 பேருமே தான் வந்தாங்க. சாய் சுதர்ஷன் ஓபனராக இறங்கல. இப்படி இருக்க வைபவ் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு வைபவுக்கு மட்டுமே குறி வச்ச ஆஸ்திரேலியா அணி ஃபர்ஸ்ட் ஓவரே பேட் கமின்சன் ரொம்ப கொடூரமா வைபவ தாக்குற மாதிரி, அதாவது இன்ஜூர் ஆகிற மாதிரி வைபவுக்கு மோசமான பந்துகளை பேட் கமின்சன் பயங்கரமா ஒரு அட்டாக்கிங் மாதிரியான பால தொடர்ந்து வைபவுக்கு வீசிக்கிட்டே இருந்தாரு. இதுல ஒரு பந்து வைபவ் அவருடைய வயிற்றிலே பட்டதால ஒரு சில நிமிடங்கள் இன்ஜூரால வைபவ் அவர் வழியால மைதானத்துல துடிச்சாரு. ஆனாலுமே தொடர்ந்து பேட்டிங் பண்ண ஆரம்பிச்ச வைபவ் வழக்கம் போல அவருடைய பேட்டிங்க இந்த கடைசி T20 மேட்ச்லயுமே ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வெளிப்படுத்தினாரு. இதன் காரணமா பவர் பிளே முடியறப்ப இந்திய அணியின் ஸ்கோர் 71 இருந்துச்சு. ஆஸ்திரேலியா அணியை விட அது கொஞ்சம் கம்மியான ஸ்கோர் தான் பவர் பிளே முடியறப்ப. இப்படி இருக்க ஆயுஷ் மாத்ரே, சூரியவன்ஷி வைபவ் 2 பேருமே 10 ஓவர் வரைக்கும் மேட்சை நகர்த்தி கொண்டு போயிட்டாங்க. வைபவ் கொஞ்சம் அடிபட்டிருந்ததால கொஞ்சம் சுமாரா ஸ்லோவாக தான் விளையாண்டாரு. அதே போல ஆயுஷ் மாத்ரே வைபவ் போலவே அவர் அதிரடியா சர்னு இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்த 10 ஓவர் முடியறப்ப 102 ரன்களை இந்தியா எடுத்திருந்தாங்க. சோ இது இப்படியே போனா கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலை இருந்துச்சு. விக்கெட்டும் இழக்கல. இப்படி இருக்க 11வது ஓவர் போட்ட பேட் கமின்சன் மீண்டும் பாத்தீங்கன்னா வைபவ தாக்கி அந்த இடத்துல அவர் அடிபட்டு ஒரு சில நிமிடங்கள் வைபவ் அவரு உள்ள போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. சோ அங்க இருந்து இந்திய அணிக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே ஓவர்ல ஆயுஷ் மாத்ரே அவரும் கேட்சை கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. பின்னாடியே வந்த நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன், த்ருவ் ஜூரல், சித்தார்த் ஆர்யா, இப்படி அடுத்தடுத்த வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே சிங்கிள் டிஜிட் ரன்லயே போட்டுன்னு விக்கெட்டுகளை இழந்து வெளியேறினாங்க. இதனால பிரஷர் இந்தியாவுக்கு கிடுகிடுன்னு ஏறிச்சு. 15 ஓவர் முடியறப்ப இந்திய அணியின் ஸ்கோர் 150 இருந்துச்சு. கடைசி 5 ஓவருக்கு 60 ரன்கள் எடுத்ததான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற பிரஷர் இந்திய அணிக்கு பயங்கரமாக பாத்தீங்கன்னா தார்மாராக ஏறி போச்சு. முக்கியமா விக்கெட்டுகள் 5 விழுந்ததால அடுத்து வரப்போற பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே
ஆல்ரவுண்டர்கள் அதுக்கப்புறமா போலர்கள் தான். சூரியவன்ஷி வைபவ் அவர் இன்ஜூர் ஆகி உள்ள போயிருந்தாரு. வைபவ் திரும்ப வந்து விளையாண்டா மட்டும்தான் இந்தியா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தப்ப அப்ப கரெக்டா 16வது ஓவர் கடைசி பந்துல விக்கெட் விழ சூரியவன்ஷி வைபவ் கடைசி 4 ஓவருக்கு 55 ரன்கள் டார்கெட்டாக இருக்கு. அப்ப கரெக்டா உள்ள விளையாட வந்தாரு. இப்படி இருக்க வைபவ் அவருக்கு சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் 4 சிக்ஸர்கள் அடிச்சு இந்திய அணியின் பிரஷரை குறைச்சிக்கிட்டே வந்தாரு. ஆனாலுமே மறுமுனையில வந்த பேட்ஸ்மேன்கள் யாருமே சரியா நிலைச்சு விளையாடல. சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி வைபவுக்கு தரல. இதனால பொட்டுன்னு விக்கெட்டுகளை இழந்து கடைசி ஓவருக்கு 22 ரன்கள் தேவைப்படுது. ஆனா விழுந்த விக்கெட்டுகள் 8 விக்கெட் விழுந்துச்சு. இதனால இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் மிகப்பெரிய அளவுல எல்லாருக்குமே ஏற்பட ஆரம்பிச்சது. சோ கடைசி ஓவர்ல ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்ட சூரியவன்ஷி வைபவ் அவருக்கு எதிராக பேட் கமின்சன் அவர் தான் கடைசி ஓவரை போட வந்தாரு. ஏற்கனவே 2 வாட்டி சூரியவன்ஷி வைபவ இந்த மேட்ச்ல இன்ஜூர் பண்ண வச்ச பேட் கமின்சன் கடைசி ஓவர்ல என்ன செய்ய போறாரோ அப்படிங்கிற உச்சக்கட்ட பரபரப்பு எல்லார்கிட்டயுமே ஏற்பட ஆரம்பிச்சது. ஆனாலுமே ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு பவர்ஃபுல் ஷாட் ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிச்சு பந்த ஃபீல்டர் பிடிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமா ஈஸியா பவுண்டரி அடிச்சாரு வைபவ். இப்படி இருக்க 2வது பந்துல ஒரு அழகான ஹெலிகாப்டர் ஷாட், யார்கர் மாதிரி வந்த பால அழகா ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சு மிகப்பெரிய சிக்ஸர் அடிச்ச வைபவ் அடுத்து மீண்டும் 3வது பந்திலையுமே சிக்ஸர் அடிச்சு ஆட்டத்தின் மொமெண்டம் அப்படியே தலைகீழாக நம்ம இந்திய அணிக்கு சாதகமாக மாத்திருந்தாரு வைபவ். இப்படி இருக்க 4வது பந்துல 4 அடிக்க ட்ரை பண்ணாரு. ஆனா 4 போகல. அதே போல டபுள் ரன் எடுத்துலாம் நினைச்ச வைபவ் டபுள் ரன்னும் எடுக்க முடியல, சிங்கிள் ரன் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. இதனால வைபவ் ரன்னராக மாட்டிக்கிட்டாரு. அங்க ஸ்ட்ரைக்ல அவேஷ் கான் அவரு மாட்டிக்கிட்டாரு. இதனால கடைசி 2 பந்துக்கு இந்தியா ஜெயிக்கிறதுக்கு 7 ரன்கள் தேவைப்பட்டிருந்தது. சோ அந்த நேரத்துல ஸ்ட்ரைக்ல நின்னுட்டு இருந்த அவேஷ் கான் இந்த பக்கம் வைபவ் ஒரு சிங்கிள் மட்டும் எடுத்து கொடு அப்படின்னு சொன்னாரு. ஆனா கேட்காத அவேஷ் கான் பால சிக்ஸர் அடிக்கிறேன் அப்படின்னு அடிக்க ட்ரை பண்ணி அந்த பால்ல ஒரு விக்கெட்டை விட்டு அவருடைய விக்கெட்டை இழந்து அந்த ஒரு பால தேவையில்லாத ஒரு டாட் பாலாக ஆக்கிட்டாரு. இதனால கடைசி பந்துக்கு 6 ரன் எடுத்தா வெற்றி. ஆனா கையில இருக்கிறதும் ஒரே ஒரு விக்கெட் தான். சோ இதனால இந்த மேட்ச்ல கண்டிப்பா இந்திய அணி ஜெயிக்க முடியாது. கடைசி பந்துக்கு சிக்ஸர் அடிக்கணும். ஆனா உள்ள வந்தது ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாண்ட வினேஷ் புடூர். சோ இவரை வச்சுக்கிட்டு சூரியவன்ஷி வைபவ் இந்த மேட்சை எப்படி ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியை எழும்புச்சு. ஆனாலுமே உள்ள வந்த வினேஷ் அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் சூரியவன்ஷி வைபவ் அவர் பேசினாரு. பேசினதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைக்கு போன வினேஷ் அந்த கடைசி பந்த பேட் கமின்சன் அவர் வீச வந்தப்ப நல்லா லெக் சைடுக்கு நகர்ந்துகிட்டு ஏறி அடிக்கிற வர்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷனை வினேஷ் அவரு வெளிப்படுத்த பேட் கமின்சன் அவரும் லெக் சைடுக்கு பால வீசினாரு. அப்ப உடனே பாத்தீங்கன்னா அந்த பாலுக்கு பந்தைய அடிக்காம அப்படியே நேரடியாக ஒரு சிங்கிளுக்கு ஓடி வந்துட்டாரு வினேஷ். உடனே இந்த பக்கம் இருந்த சூரியவன்ஷி வைபவ் நேரடியாக அவர் அந்த பக்கம் ஸ்ட்ரைக்கு ஓடி போக அந்த பாலுக்கு வைடு கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு ரன்னையும் ஓடிட்டாங்க. சோ இதனால வைடு கொடுத்துட்டாங்க. கடைசி பந்துக்கு 6 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற உச்சக்கட்ட பரபரப்புக்கு ஆட்டம் திரும்பிச்சு. முக்கியமா களத்துல சூரியவன்ஷி வைபவ் அவர் இருக்காரு அப்படிங்கறதால பேட் கமின்சன் அவருக்கும் வைபவ் அவருக்கு கரெக்டான லைன் அண்ட் லென்த் பால் போடணும் அப்படிங்கிற டென்ஷன் பிபி எகிற கடைசி பந்த வீசின பேட் கமின்சன் அந்த பால் நேரடியாக பாத்தீங்கன்னா ஃபுல் டாஸ் பால் போட அந்த பால ரொம்ப ஈஸியா கஷ்டமே படாம அழகா திருப்பி விட்டு ஒரு மிகப்பெரிய சிக்ஸரை அடிச்சு ரொம்ப ஈஸியா, அதாவது கடைசி பந்துக்கு 7 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்னு இருந்த இந்த மேட்ச்ல புத்திசாலித்தனமா வினேஷ் அவரை சிங்கிள் எடுக்க ஓடி வர சொல்லிட்டு அந்த பால் வைடும் ஆக அடுத்த பந்து மீண்டும் வீசின பேட் கமின்சன் பால்ல சிக்ஸர் அடிச்சு கம்ப்ளீட்டா 0 பந்துக்கு 6 ரன் இருக்கு. ஆனா மேட்ச் முடிஞ்சு போச்சு, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆனாலுமே வைடுக்கான அந்த கூடுதல் பந்தை வீச வச்சு தோல்வி அடைஞ்ச ஆட்டத்துல வைபவ் அவருடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த மேட்ச்ல ஒரு அசாத்தியமான வெற்றியை கடைசி 5வது T20 மேட்ச்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சூரியவன்ஷி வைபவ் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா சீனியர் பிளேயர்கள் எல்லாரையுமே முட்டாளாக்கி இந்த வெற்றியை இந்திய அணிக்கு நேற்று நடந்த இந்த மேட்ச்ல தேடி கொடுத்திருக்காரு. சோ இந்த புத்திசாலித்தனம் அதே போல பேட்டிங் ஸ்கில் இது எல்லாத்தையுமே பார்த்த ஒட்டுமொத்த ஆஸ்திரேலிய பிளேயர்கள் அவங்க எல்லாருமே கூட வைபவுக்கு பாராட்டுக்களை கைத்தட்டி கட்டி பிடிச்சு வைபவுக்கு தொடர்ந்து பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க.